வணக்கம். மென்மை ட்ரஸ்டின் அன்னதர்மசாலை 1200 பாட்டி தாத்தாங்களுக்கு தினமும் அன்னதானம் அவங்க வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறோம் ஜவாது மலையில். இன்னைக்கு வைகாசி விசாகத்தோடு அனுபந்திச்சு முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்கள் இன்னைக்குள்ள அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப விசேஷ நாள், நல்ல நாள், பொன்னான நாள். இந்த நாள் எங்களோட மக்கள், ஜவாதுமலை மக்கள் ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் கேசரி, வடை எல்லாருக்கும் கொடுக்குறோம். இந்த மலை மக்கள் இந்த 1500 பேருக்கும் கொடுக்குறோம். இதுக்கு ஸ்பான்சர் பண்ணது முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்கள். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. இந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. காரணம் என்னென்னா, இந்த ஒரு வேளை உணவு இருக்குது இல்லையா, அந்த உணவு ருசிக்கு இன்னைக்கு சாப்பிட்றாங்க. தினமும் பசிக்காக தான் சாப்பிடுவேன். அவ்வளோ ருசியான ஆகாரம் நம்மளால் கொடுக்க முடியறதில்லை. காரணம் ஃபண்டு பற்றாக்குறை தான், பண பற்றாக்குறை தான் அதுக்கு காரணம். ஒரு சாம்பார், ஒரு சாப்பாடு, அதுதான் அவங்க 3 வேளையும் வச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன? இந்த பிரியாணி தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்னு. அந்த இதுக்கு உதவி பண்ண சிவலோக திருமடத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு ருசியோடு இந்த பாயசமும் இந்த வடையும் இந்த பிரியாணியும் சாப்பிடும்போது அவங்க மனசால வாழ்த்துவாங்க. ஏன்னா இங்கே கடைகளெல்லாம் பக்கத்தில் இல்லவே இல்லை. ரொம்ப தூரம், கிலோமீட்டர்களோളം நடந்து போனால் தான் ஒரு கடை இருக்கும். அங்கே போய் பிரியாணி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் இங்கே மக்களுக்கு உடம்பில் சத்தும் இல்லை, போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு பணமும் இல்லை. அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு வேளை உணவு கிடைத்தால் உங்களோட பூர்வ ஜென்மம், அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய ஜென்மங்கள் எல்லா ஜென்மத்துக்கும் இருக்கிற பாவங்களும் கர்மங்களும் எல்லாம் மாறி போயிடும். அந்த சிவபெருமான அவ்வளோ அனுகிரகம் கொடுக்கும். அந்த பசி ஆறி இவங்க வாழ்த்துவாங்கல்ல, அந்த வாழ்த்து சிவனோட வாழ்த்து. அந்த வாழ்த்து உங்களுக்கும் பெறணுமா? அதுக்காக நீங்கள் இந்த மக்களுக்கு ஒரு வேளை உணவுக்கு உதவிகள் பண்ணலாம். உங்களாலேயும் முடியும் இந்த மக்களுக்கு உதவி பண்ண. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து முன்னாடி வந்து இந்த மக்களுக்கு நல்ல ருசியான ஒரு உணவு உங்கள் ஃபேமிலி சார்பாகவோ உங்கள் வீட்டு சார்பாகவோ கொடுக்கலாம். கொடுத்து இந்த புண்ணியத்தை பெறலாம். பசியோடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உணவு கொடுக்கணும். பசி இல்லாதவங்களுக்கு இந்த உணவு கொடுத்துட்டு என்ன பிரயோஜனம்? அங்கே வந்து அனுகிரகங்கள் கிடைக்காது. ஆனால் பசியோடு இருக்கணும், அந்த வயிற்றுக்கு சாப்பாடு போடும்போது அந்த வயிற்றோட நெருப்பு அந்த அனலை அணைக்கும்போது சிவபெருமான அனுகிரகத்தை நேரடியாக கொடுப்பாங்க. அந்த அனுகிரகம் உங்களுக்கும் உங்களுடைய 7 தலைமுறைக்கும் வந்து சேரும். அந்த அனுகிரகத்துக்காக, இந்த மக்களோட பசியை தீர்க்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் முன்னாடி வாங்க அப்படின்னு அன்புடன் அழைக்கிறோம், மனசால அழைக்கிறோம். பாருங்கள் இந்த அம்மாங்க, இந்த வயசானவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு. இன்னைக்குள்ள ஆனந்தத்தை, இந்த பேரானந்தத்தை வார்த்தையால் சொல்லவே முடியாது. அந்த ஆனந்தத்தை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக பார்க்கலாம். நேரடி நீங்கள் வரலாம் இந்த ஜவாது மலை மக்களை பார்க்குறதுக்கு. இந்த உணவு கொண்டு போகும்போது ஓரோ கிராமத்துக்கும் போய் அவங்கள பார்த்து அவங்களோட கஷ்டங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம். உதவி எங்கே தேவைப்படுதோ அங்கே உதவி பண்ணால் மட்டும்தான் நமக்கு புண்ணியம். அந்த உதவியை தேடி வாருங்கள்னு அழைக்கிறேன் உங்களை ஒவ்வொருத்தரையும். பாருங்கள் மக்கள் சாப்பிட்றது, அந்த பிரியாணியை சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இதுக்கு உதவி பண்ணவங்களுக்கு நன்றி. வணக்கம்.